ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க. நல்லா சூடாகட்டும். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கல் உப்பு 1 டீஸ்பூன், நல்ல ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சின்ன தக்காளி 2 மிக்சியில் இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கிட்டே இருங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன். மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன். ஜீரகத்தூள் 3/4 டீஸ்பூன். சிவப்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. மட்டன் போட்டுடலாம். 1/2 கிலோ மட்டன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதக்கியாச்சு. கொத்தமல்லி இலை போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மட்டன் வேக 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கிரேவி கொதிச்சிருச்சு. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 4 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. கிரேவி எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளவுதான், மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.